எங்கள் ஊர் அஜயத்தில் வந்து திடல் தொழுகை சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டேன். ரசூல்லா காலத்தில் வந்து திடல் தொழுகை வச்சுருக்காங்களே, நீங்களாம் வைக்க மாட்டீங்களா அஜயத்துக்கு எடுத்து? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ வந்து பள்ளிவாசல் சின்னதாக இருந்துச்சு, அதனால் வந்து அவங்க வந்து திடல் தொழு வச்சாங்க. இப்போ நம்ம 2 கோடி ரூபாய்க்கு பள்ளிவாசல் கட்டி வச்சுருக்கோம், நம்ம பள்ளிவாசல் தொழுதுக்கலாம், ஆனால் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்கள் தனியாகவும் தொழு வைக்கிறாங்க பள்ளியில். பெண்கள் தொழு வச்சோன்னா கொத்துவா சம்மந்தமாக எதுவுமே சொல்கிறதில்ல, பயன் பண்ணுறதில்ல. ஆனால் ஆண்களுக்கு கொத்துவா பண்ணிக்கிறாங்க, மெம்பர் படியில் ஏறி அது கொத்துவா பண்ணிக்கிறாங்க. அது சம்மந்தமாக உங்களுடைய விளக்கம் வேணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 2 பெருநாள் தொழுகைகள் நமக்கு இருக்கின்றன. 2 பெருநாள் தான் இஸ்லாத்தில். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் இஸ்லாமிய பெருநாள் கிடையாது. நம்மளாம் நிறைய பெருநாள்லாம் உண்டாக்கிட்டு இருக்கிறோம். 6 நோன்பு பெருநாள் கூட உண்டாக்கி வச்சுட்டாங்க. நம்ம மாவட்டத்தில் பார்த்தா என்ன செய்கிறது, 6 நோன்புக்கு ஒரு பெருநாள் வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாது. 6 நோன்பு பெருநாளைக்கு தொழுகை இருக்குதா அப்படின்னா இல்லை, வேணா உண்டாக்கிட்டுன்னு அர்த்தம். பெருநாள்னா தொழுகை இருக்கும், வழங்கிருங்க. 2 பெருநாள் தான் மார்க்கத்தில் உண்டு. ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள். ஹஜ்ஜி பெருநாளை வேண்டாம் ஒரு 5 நாள் கொண்டாடலாம் மார்க்கத்தில். ஹஜ்ஜி பெருநாள்னா என்னது, 5 நாள் நோன்பு வைக்கக்கூடாது. ஹஜ்ஜி பெருநாளில் இருந்து அதுக்கடுத்து ஒரு 4 நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கிற ஹராம். அப்போ 5 நாள் பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் வந்துச்சுன்னு சொன்னால் 5 நாள் நம்ம சந்தோஷமாக என்ன செய்யலாம், வந்து வசதி இருந்துச்சுன்னா 5 நாள் நல்லா கடத்தூருக்கு போங்க, ஜாலியாக இருங்க, எல்லாம் செஞ்சுக்கலாம். 5 நாள் பெருநாள் இருக்குது, 5 நாள் நோன்பு வைக்கிற ஹராம் இருக்குது. அதே மாதிரி வந்து நோன்பு பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் இருக்குது. இந்த 6 நாள் தான் நமக்கு பெருநாள், சரியா? இந்த 6 நாளில் வந்து ஹஜ்ஜி பெருநாளைக்கு ஒரு தொழுகை, நோன்பு பெருநாளைக்கு ஒரு தொழுகை இருக்குது. இந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலில் தொழுதே இல்லை. அவங்க பள்ளி வந்து நம்ம பள்ளி மாதிரி கிடையாதுங்க. அந்த பள்ளியில் ஒரு 2 ரக்காத் தொழுவது வேறு பள்ளியில் 1000 ரக்காத் தொழுவதை விட சிறந்ததுன்னு இருக்குது. அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ் எங்கே தொழுதுருக்கணும், பள்ளி வாசலில் தொழுதுருக்கணும். அவங்க பெருநாள் தொழுகையை அவங்க கட்டின பள்ளி இருக்கிற மஸ்ஜித் நபவி அதில் தொழுதே இல்லை. ஒரு வருஷம் கூட. 10 வருஷம் மதீனாவில் இருந்தாங்கல்ல, மதீனாவில் போய் வாழ்ந்து எத்தனை வருஷம், 10 ஆண்டு காலம் இருந்தார்கள். அந்த 10 வருஷத்தில் 20 பெருநாள் கொண்டாடி இருப்பார்கள். வருஷத்துக்கு 2 பெருநாள்னா 20 பெருநாள் தொழுகை தொழுதுருக்கிறாங்க. அந்த 20 பெருநாள் தொழுகையில் ஒரு பெருநாள் தொழுகையாவது அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இருந்தும் அதில் தொழவில்லை. சிறந்த பள்ளிவாசல் இருந்தும் கூட 3 பள்ளிவாசல் சிறந்த பள்ளிவாசல். மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம் சிறந்த பள்ளிவாசல், ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி சிறந்த பள்ளிவாசல், ஜெருசலமில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு சிறந்த பள்ளிவாசல். இந்த 3 பள்ளிவாசல் தான் சிறந்தது, பாக்கியெல்லாம் சமம். உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலும் சமமானது தான். எந்த பள்ளியும் எந்த பள்ளியை விட வசதி கிடையாது. இந்த 3 பள்ளியும் வசதி. அப்போ வசதியான பள்ளி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த பள்ளியில் அவங்க இருந்தும் கூட அவங்க எங்கே தொழுகல, பெருநாள் தொழுகை அவங்க பள்ளியில் தொழாமல் 20 பெருநாள் தொழுகையையும் 10 வருஷத்துடைய பெருநாள் தொழுகையையும் அவங்க வந்து திடல்ல ஓப்பன் இடத்தில் தான் தொழுதார்கள். திடல்னா அர்த்தம் என்ன, ஓப்பனாக உள்ள மூடப்படாத திறந்த வெளியில் தான் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். இது ஹதீஸிலிருந்து நம்ம காணக்கூடியது. இதை வந்து நம்ம பெரும்பாலானவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை. பள்ளி வாசலில் வச்சே என்ன செய்கிறாங்க, பெருநாள் தொழுகையை தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இதை பிரச்சாரத்தின் மூலமாக ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய கிருபையினால் இப்போ செஞ்சிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸெல்லாம் எடுத்து காட்டி இப்படி செய்யலாமேன்னு கேட்டால் அவங்க ஊரில் உள்ள அசர்த்து சொல்லியிருக்காரு, கோபாலப்பட்டினத்தில் உள்ள அசர்த்து சொல்லியிருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் திடலில் தொழுதாங்க நெசந்தான். அது ஏன் தொழுதாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் சின்னது, இடம் இல்லை, நிறைய மக்கள் கொள்ளாது, அதுக்காக வேண்டி திடலுக்கு போனாங்களே தவிர நமக்கு தான் கடல் மாதிரி பள்ளிவாசலில் கட்டி வச்சுக்கிறோமே, நம்ம என்னத்துக்கு போகணும் இப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி என்ன செய்கிறாங்களாம், அதை மறுக்க இயலலை. அதாவது ரசூலுல்லாஹ் வந்து திடலில் தொழலைன்ற ஒரு சொல்ல இயலலை. அவ்வளோ தெளிவாக ஆதாரங்களை காட்டின பிறகு எப்படி பதில் சொல்கிறாங்க, ஆமாம் ரசூலுல்லாஹ் திடலில் தான் தொழுதாங்க, ஆனால் அவங்க பள்ளி வாசல் வந்து இப்போ கொள்ளாது, பெருநாளைக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, கொள்ளாத காரணத்தினால அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, திடலுக்கு போயிட்டாங்க, நிறைய பேர் கொள்ளும்ல அப்படின்னு சொல்கிறார் அஜர்த்து. இது சரியான்னு கேட்குறாரு. அதான் கேள்வி. இது சரியே இல்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டால் இவங்க மார்க்க அறிஞர் என்று சொல்லக்கூடியவங்க மார்க்கத்தை வந்து இவங்க படிக்கிறதே கிடையாது, குர்ஆன்லேருந்து படிக்கிறது கிடையாது, ஹதீஸுகள்லேருந்து படிக்கிறது கிடையாது. முதல் விஷயம் கேட்குறேன், நம்ம காலத்தில் தான் பெருநாளைக்கு தொழுகிறவன் 5 வேளை தொழுகிறவன் 2 குரூப்பாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் எல்லாருமே 5 வேளையும் அவ்வளோ பேர் தான், பெருநாளைக்கு அவ்வளோ பேர் தான். திடலில் கொள்ளாதுங்கிறாங்களே, அப்போ பள்ளியாசலில் இடம் இல்லைன்னு 5 வேளைக்கு தான் இடம் இருக்காது. ஏன்,
நமக்கு தான் பெருநாளைக்கு மட்டும் தொழுதுட்டு மற்ற நாளில் போகாமல் இருக்கிற ஆளுக்கு இந்த காலமாக நினச்சிக்கிட்டாங்க. எப்படி நினச்சிக்கிட்டாங்க? சஹாபாக்களை பற்றி நம்ம காலத்தில் வந்து பெருநாள் தொழுகைக்கு வந்து 1000 பேர் வருவான், 5 வேளை தொழுகைக்கு 5 பேர் தான் வருவான். அப்படி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, 5 வேளை தொழுகைக்கு எல்லோரும் வரமாட்டாங்கல்ல, பெருநாள் தொழுகைக்கு நிறைய பேர் வருவாங்கல்லங்கிறான். ரசூல்லா காலத்தில் 5 வேளை தொழுகை பெருநாள் தொழுகை தானே. ரசூல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு 5 வேளை தொழுகையுமே பெருநாள் மாதிரி தானே வருவாங்க. பெருநாள் தொழுகைக்கு எவ்வளோ முக்கியத்தோடு வருவாங்களோ அப்படின்னா 5 வேளை தொழுகைக்கு தான் இடம் இருக்காது. 5 வேளை தொழுகைக்கு அந்த பள்ளி இடம் கொடுக்குமே, ஆனால் அப்போ ஏன் பெருநாளைக்கு கொடுக்காது? இவங்க நம்ம காலம் மாதிரியே சிந்திக்கிறாங்க. ரசூல்லாவுடைய காலத்தை எப்படி சிந்திக்கிறது? பொடுபோக்கா மார்க்கத்தில் பற்று இல்லாமல் இருக்கிறோம்ல, பேருக்கு முஸ்லீமாக வாழ்கிறோம்ல, இப்படி தான் சஹாபாக்களும் இருந்திருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த பதிலை சொல்கிறாங்க. அதனால இந்த இதில் நீங்கள் சிந்திச்சாலே விளங்கிக்கணும் பொய்யின்றது. இடம் இல்லாமல் வெளியே போனாங்கிறாங்களே, இப்படி இப்போ இடம் ரசூல்லா காலத்தில் இப்படி இடம் இல்லாமல் இருக்கு. ரசூல்லா காலத்தில் வந்து எல்லாருமே 5 வேளைக்கு வந்துடுவாங்களே. பெருநாள் தொழுத ஆளுக்களை லொஹருக்கு வரமாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெருநாள் தொழுகைக்கு வந்த ஆளுக்கு அடுத்து வரக்கூடிய லொஹருக்கு இருப்பாங்களான்னா அதில் வந்து ஒரு 95% வரமாட்டாங்க. இவங்க அதை பார்த்துவிட்டு சஹாபாக்களை இப்படி ஆக்கிவிட்டாங்க. பாயிண்ட் வழங்குதா? இது முதல் பிழை, இது வழங்கிக்கிறேன். 2வது பிழை, உங்கள் கோபாலப்பட்டினம் பள்ளி இருக்குல்ல, அது எவ்வளோ பெருசு? அளவு எவ்வளோ? அளவு ஒரு கிரவுண்ட் இருக்குமா? 2 கிரவுண்ட் இருக்குமா? என்ன 2 கிரவுண்ட் இருக்குமா? என்ன எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்? 3000 ஸ்கொயர் இருக்கும். அப்போ 1.25 கிரவுண்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? 1.25 கிரவுண்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பள்ளி மாதிரி, ரசூல்லா காலத்தில் சின்ன பள்ளி மாதிரி இவங்க பேசுகிறாங்க. ரசூல்லாவுடைய பள்ளி எவ்வளோ பெருசு தெரியுமா? அது சொல்கிறேன். இடம் இல்லைங்கிறாங்கல்ல. இவங்க கட்டியிருக்கிற பள்ளி வந்து 3000 ஸ்கொயரு. 3000 ஸ்கொயர்னா 1.25 கிரவுண்டு. இந்த 1.25 கிரவுண்டு பள்ளி எல்லா இடத்துலையும் இல்லை. 3/4 கிரவுண்டு, 1/2 கிரவுண்டு பள்ளி, 1/4 கிரவுண்டு பள்ளிலாம் இருக்கிறது. 1.25 கிரவுண்டு பள்ளி பெரிய பள்ளின்னு வச்சுக்கிடுவோம். இந்த 1.25 கிரவுண்டு நம்ம தௌஹீத் ஜமாத் நம்ம தொண்டியில் கட்டிக்கிற பள்ளி எவ்வளோங்க? 7.5 சென்டில் கட்டியிருக்கிறோம். அவ்வளோங்கதான். அது அந்த மாதிரி கட்டியிருக்கிறோம். அவங்களோட பெரிய பள்ளியாக கட்டியிருக்கிறோம். 3 மாடி வேறு கட்டியிருக்கிறோன்னு வைங்களேன். இது விட்டுருவோம். ரசூல்லா காலத்து பள்ளின்ற உணவு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அவன் அந்த காலத்தில் இந்த சின்ன குடிசை மாதிரி போட்டிருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. குடிசை மாதிரி போட்டது மட்டும்தான் நெசம். அதாவது மேலே தட்டு பந்தல் தான், கீழே மண்ணு தான், தூண்களுக்கு பதிலாக கம்புகள் தான். இது வரைக்கும் ஓகே. அளவு என்ன தெரியுமா உங்களுக்கு? மஸ்ஜித் நபவி இருக்குது. இப்போ ஹதீஸில் பார்க்குறேன், அந்த அளவை நீங்கள் விளங்கிக்கிறங்க. எப்படி விளங்கிக்கிறேன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை முடித்தவுடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சஹாபாக்கள்லாம் வந்து வீர விளையாட்டு போட்டி வைப்பாங்க. வீர விளையாட்டு போட்டி எங்கே வைப்பாங்க தெரியுமா? பள்ளிவாசலில் வைப்பாங்க. தொழுவுறதுக்கு திரளுக்கு போயிட்டு வீர விளையாட்டு, ஈட்டி எறிகிறது, அம்பு ஈட்டி ஈட்டிக்கு யார் ரொம்ப தூரம் எறிகிறா. உங்கள் கோபாலப்பட்டத்து பள்ளிவாசலுக்குள்ளே ஈட்டி எறிய முடியுமா? ஈட்டி அதை தாண்டி போயிருமே. ஈட்டி எறிகிறான்னு அங்கே எவ்வளோ தூரம் போகும். இந்த ஈட்டி எறிந்து விளையாடுற விளையாட்டு எங்கே நடக்கும்? பள்ளிவாசலில் வைத்து நடக்கும். அபிசீனிய வீரர்கள் விளையாடுவார்கள். அதை போய் ரசூல்லா போய் பார்ப்பாங்க, ஆயிஷா நாயெல்லாம் போய் பார்ப்பாங்க. போதுமாங்கிற அளவுக்கு ஆயிஷா நாய் பார்க்கறதுக்கு ரசூல்லா என்ன செய்வாங்க? அந்த மாதிரி அவங்கள கூட்டிக் கொண்டே அதை பார்க்க வைப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பள்ளியில் என்ன செய்கிறாங்க? ஈட்டி எறிந்து விளையாடுற அளவுக்கு பள்ளி பெருசாக இருக்குது. ஈட்டி எரிஞ்சாலும் நீங்கள் பார்த்துக்கணும், ஈட்டி எங்கேருந்து எரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த மக்களை கொள்ளாதா? ஒன்று. அது மாதிரி வந்து மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்க. மக்காவிலேருந்து விரட்டப்பட்டு நிறைய சஹாபாக்கள் வந்தாங்க. வந்ததில் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆளை பிடிச்சி ஒரு மதீனா ஆள் கையில் கொடுத்துட்டாங்க. நீ ஒரு ஆளை நீ பார்த்துக்க, ஒரு ஆள் நீ பார்த்துக்க, ஒரு ஆளை நீ கவனிச்சிக்க, ஒரு ஆளை உன் வீட்டில் வச்சுக்க. அப்படி அங்கேருந்து வந்த ஒரு ஆளை உள்ளூர் வாசி இருப்பாங்கல்ல மதீனா ஆளுக்கு, அவங்களோட கோத்து விட்டு நீங்கள் உங்கள் சகோதரரை வச்சுக்கிறீங்கன்ட்டாங்க. இப்படி எல்லாருக்கும் சகோதரர் கிடைக்கல. வெளியூர்லேருந்து வந்த நம்பர் அதிகமாகிடுது. கிடைக்கலன்னு என்ன செய்கிறாங்க? மீதி பேரையெல்லாம் நீங்கள் எல்லாம் பள்ளிவாசலுடைய வர ஓரத்தில் படுத்துக்கிறீங்கன்ட்டாங்க. அது ஒரு 70 பேர். கோபாலப்பட்டினம் பள்ளிவாசல் 70 படுக்க முடியுமா? 70 பேர் ஜாகையை அமைச்சிக்கிட்டு தொழுவுற இடம்லாம் போவ 70 பேர் காலத்துக்கு அங்கே தான் படுத்து கிடந்தாங்க, வீடு இல்லாத ஆளுங்க. அபூ ஹுரைரா போன்ற பிற சஹாபாக்கள் வீடே இதுதான், பள்ளிவாசல் தான் வீடு. அப்போ பள்ளிவாசல் தான் வீடுங்கிற அளவில் இருந்தால் அதை ஈட்டி எறிகிறதுக்கும் இடம் இருக்கிறது. 70 பேர் ஜாகை அமைச்சுக்கிட்டு சும்மா படுக்கிறேன்னு சும்மா படுத்துக்கிடுவாங்க. ஒரு மூட்டை முடிச்சு வைத்து கொண்டு அவங்க ஜாமான்லாம் வச்சுக்கிடுவாங்களா இல்லையா? அவ்வளோ பேரும் ஓரளவுக்கு என்ன செய்வாங்க? அவங்க ஜாகை அமைத்துக்கிற அளவுக்கு அந்த பள்ளியில் என்ன இருக்குது? இடம் இருக்கிறது. ஒருத்தங்க ஒரு வெளியூர்லேருந்து 2 பேர் வந்தாங்க.
வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து இஸ்லாத்தை தழுவுறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், பள்ளி வாசலில் ஒட்டகம்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கோம். பள்ளி வாசல் எவ்வளோ பெருசு பார்த்துங்களேன். ஒட்டகம், ஜக்காத்து ஒட்டகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கே கட்டுவாங்க? ஒரு மணல் தானே, தொழுவுல கொஞ்சம் இடத்த வச்சுட்டு கொஞ்சம் இடத்துல ஒட்டகத்தை கட்டி போட்டிருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, வெளியிலேருந்து வந்தவொடனே அந்த ஒட்டகத்தில் பாலை கறந்து குடிச்சிக்கிட்டு இங்கே தங்கிக்கிறங்க அப்படின்ட்டாங்க. அவங்க பாலை கறந்து குடிச்சிட்டு ஒட்டகத்தையும் ஓடிட்டு ஓடி போயிட்டாங்க. அது ஒரு விஷயம். அப்போ இந்த ஒட்டகங்களை எல்லாம் அங்கே தான் கட்டி போட்டிருக்காங்கன்னா, ஒரு ஜக்காத்து ஒட்டகம் 100, 200, 300 ஒட்டகங்களை கட்டி போடுறாருந்தா அது எவ்வளோ பெரிய இடம் இருக்கும். கோபாலப்படுத்து பள்ளியாசலில் கொண்டு போய் 4 ஒட்டகம் கட்ட முடியுமா? அப்போ 70, 100க்கு மேற்பட்ட ஒட்டகங்களில் அங்கே கட்டி போடப்படுறதுக்கு அதில் இடம் இருந்தது. அதாவது வீர விளையாட்டுக்கு இடம் இருந்தது. 70 சஹாபாக்கள் படுத்துக்கொள்வதற்கு அது இடம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அது மாதிரி ஒட்டகங்களை ஒரு பக்கம் கட்டி போட்டுக் கொள்வதற்கு இடம் இருந்தது. அது மாதிரி ஜனாசா தொழுவதற்குன்னு ஒரு இடம் இருந்தது. இல்லை பள்ளிவாசல்ல என்ன இருந்துச்சு, ஒரு பகுதி ஜனாசா கொண்டாந்து வைத்து என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அது மாதிரியாக ஜனாசா தொழுவதற்குன்னு ஒரு இடம் இருந்தது. அது மாதிரி ஜக்காத்தாக வரக்கூடிய பொருள்களை கோதுமை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் குவித்து வைத்து, அது மாதிரி ஹசன் கூட ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்துருவார். நீங்கள் வாயை விட்டு எடுப்பாங்க, நமக்கு ஜக்காத்து ஹராம் எடுக்கக்கூடாது. அந்த பேரிச்சம்பழம்லாம் குவிச்சு வச்சது இது அதுதான், அந்த பள்ளி தான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேலையெல்லாம் செய்து பார்ப்பதாக இருந்தால் குறைச்சி பார்த்தாலும் ஒரு அரை ஏக்கராவது வேணும். குறைச்சி பார்த்தாலும், குறைச்சி வச்சு பார்த்தாலும் 50 சென்ட் குறையாமல் இருந்தால் தான் உங்களை வேலையும் பார்க்க முடியும். குறைச்சி வச்சுக்கிற சொல்கிறா இருந்தால், கூடுதலாக பார்த்தா ஒரு ஏக்கராவது வேணும். அவ்வளவு பெரிய ஒரு 100 சென்டில் 50 சென்டில் 100 சென்ட் வரைக்கும் மதிப்பு போடக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை ரசூலுல்லாஹ் வந்து பள்ளிவாசலாக வச்சுருந்தாங்க. இவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா இந்த காலத்தில் ரேட்டு ரொம்ப அதிகம் நினச்சிக்கிட்டாங்க. அப்போலாம் ரேட்டே பெரிய ரேட்லாம் கிடையாதுங்க. நம்மளே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு கொஞ்சம் வாப்பா எவ்வளோ வாங்கினான்னு கேளுங்க ஒரு சொத்தை. இன்றைக்கி என்னென்னு பாருங்களேன், 100 வருஷம் கொஞ்சம் வாப்பா எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருப்பார். அப்போ எத்தனை ஏக்கர்னாலும் வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு காலம் அப்போவே இருந்துச்சுன்னா 1400 வருஷத்துக்கு என்ன பெரிய ரேட் இருக்க போகுது. 100 ஏக்கர் வாங்கி போட்டால் கூட என்ன செய்ய முடியாது, அது ஒரு பெரிய ஒரு காசுன்னு சொல்ல இயலாது. இடத்துக்கெல்லாம் மதிப்பில்லாத காலம். இன்னும் சொல்ல போனால் வெள்ளைக்காரங்காலத்தில் எதிரியை பழி வாங்குறதுக்கு சொத்தெழுதி வச்சு விடுவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? எதிரி இப்போ நம்ம வெள்ளைக்காரன் ஆட்சி நடக்குன்னு வைங்க, அவன் என்ன சட்டம் போட்டான்னு கேட்டால் சொத்து வச்சுக்கிறவங்க வரி கட்டணும்னு போட்டான். நம்ம என்ன சரி, எவனா எதிரி இருந்தான்னு சொன்னால் அவன் பேரில் 2 ஏக்கர் எழுதி வச்சிடுறது. அரசாங்கத்தோடு யார் வேணா எழுதி வச்சிடலாம். எழுதி வச்சோன்னா அவனுக்கு வரி போட்டுருவாங்க, சாவு. இப்படி 2 ஏக்கர் எழுதி வச்சு, அப்போ அப்படி இருந்துச்சு சொத்து. வந்து எதிரி தான் எழுதி வச்சான், நம்ம வாங்குறது கிடையாது. ஊருக்கு உள்ள சொத்து தான் காசு கொடுத்து வாங்குவாங்க. அவுட்டோரில் இருக்கிற புறம்போக்கையெல்லாம் யார் வேண்டாலும் எழுதிக்க, வரி கட்டிக்கன்னு சொல்லிட்டான் வெள்ளைக்காரன். அப்போ என்ன பண்ணாங்க, பிடிக்காதவனையெல்லாம் 5 ஏக்கர் 10 எழுதி வச்சிருது, அவன் பேரில் பதிவு பண்ணி விடையாந்துருவாங்க. இவனுக்கு நோட்டீஸ் வரி கட்டுன்னு சொல்லி. அப்போ இது இந்த மாதிரி தலையில் கட்டின மாதிரி ஒரு காலத்தில் இடம் ஒரு பெருசா. அப்போ இடம் பத்தலைங்கிறது பொய்யான காரணம். இப்படியெல்லாம் காரணம் சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம். இப்போ ரசூலுல்லாஹ் விரல் அசைச்சாங்கல்ல, அதுக்கும் இது புதுசு இல்லை, அதுக்கும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, விரல் அசைக்கிறாங்களே அது நாங்களும் ஒத்துக்குருவோம். அது ஏன் அசைச்சாங்க தெரியுமா, வயசாகி போன நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு சொன்னாங்க. சிரிக்கிறதுக்கு சொல்ல அப்படி சொன்னாங்க. இந்த ஆலிம் சாக்கள் வந்து அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட தயாராக இல்லை, தெளிவாக ஆதாரம் காட்டி மறுக்க முடியலன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது வயசான காலத்தில் உங்களுக்கு விரல் நிற்க அது ஆடிக்கிட்டே இருக்கும், அதை வச்சுக்கிட்டு இவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்ற. இப்போ ரசூலுல்லாவுக்கு நரம்பு தளர்ச்சி சாவுற வரைக்கும் திரகாத்திரமாக இருந்தாங்க. நரம்பு தளர்ச்சி வந்தெல்லாம் அவங்க ஆவலை. சாவுற வரைக்கும் ஏறி குதிச்சு ஒட்டகத்தில் ஏறி சவாரி பண்ணுற, குதிரையில் ஏறி சவாரி பண்ணுற அளவுக்கு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் குதிரை சவாரி பண்ணுறது சாதாரண கிடையாது. அதெல்லாம் திரகாத்திரமாக நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களாம் குதிரையில் உட்கார கூட முடியாது. நம்மளுக்கு உட்கார முடியாது, பெரட்டி அடிச்சுட்டு போயிடும். அப்போ குதிரையில் ஏறி ஜில்லுன்னு பறந்து போவாங்க. அப்படி இருந்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இவனுக்கு ஹதீஸை கடைப்பிடிக்க முடியலன்னவுடனே நரம்பு தளர்ச்சி வந்து ஆடினுச்சு, இவங்க போட்டு வரல போட்டு ஆடிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை தான் இப்போவும் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா செஞ்சுட்டு போவியா, இதை வந்து விளங்கிக்கிறணும். அடுத்து நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இந்த அழகான பள்ளி வாசல் இருக்கும்போது எதுக்கு ஓப்பனில் வர சொன்னாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம், பள்ளி வாசலை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வரலாம், பெண்கள் வரலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்தாங்க. ஆனால் குளிப்பு கடமையான ஆண்கள் பெண்களும் மாதவிடாய் வந்திருக்கிற பெண்களும் பள்ளிக்கு வரக்கூடாது, மார்க்கத்தில் தடை இருக்குது. இப்போ பெருநாள் தொழுகையை பள்ளிவாசலில் வச்சோம்னா எல்லா பெண்களும் வர முடியுமா? ஒரு எப்படி நீங்கள் வச்சு பார்த்தாலும் வந்து ஒரு 15% பேர் மாதவிடாயில் இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் எந்த ஒரு டேட்டை எடுத்து பார்த்தாலும் என்ன செய்வாங்க, 100 பேர் இருந்தார்கள்னா அதில் 15 பேர் கண்டிப்பாக மென்சஸ் டயத்தில் இருப்பாங்க. 15%.
ஏன்னா 15% தானே மாதவிட மாதத்தில் 5 நாள் 6 நாள் வந்தால் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எவ்வளோ சதவீதம் 15% வருது. அப்போ ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்வாங்கன்னா 75 பேர் அவங்களுக்கு பள்ளிவாசல் வர முடியாது. ஒரு 500 பேர் உள்ள எந்த டேட்டா இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் ஒரு 75 பேர் என்ன செய்ய முடியாது, பள்ளிக்கு வர முடியாமல் இருப்பார்கள். அப்போ இந்த 15% பேருக்கு வந்து பெருநாள் சந்தோஷம் இருக்காது. எல்லாம் நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சந்தோஷம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இது நல்லா இருக்குது. அது பெண்களுக்கே உள்ள கோணம். அடுத்த ஆள்கிட்ட காட்டாட்டி எனக்கு மண்டை வெடிச்சு போயிடும். ஒழுங்கா ஆம்பளையோ எவ்வளோ ரூபாய்க்கு சட்டை எடுத்தாலும் நம்ம காட்ட மாட்டோம். என் சட்டை நல்லா இருக்கான்னு நம்ம யார்ட்டா கேட்டிருக்கோமா? பக்கத்தில் உள்ளவன்ட்ட போய் சட்டை நல்லா இருக்கா வாட்ச் நல்லா இருக்கான்னு நம்ம மாதிரியாக பார்ப்போம். ஆனால் பொம்பளைக்கு அப்படி காட்டி உங்களுக்கு தலை வெடிச்சு போயிடும். வழங்குதா? அவங்க தன்மையை என்னன்னு கேட்டால் இது வந்து நல்லா இருக்குன்னு அதை சொல்லி ஆகணும். இப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரி தன்மையில் உள்ளவர்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமா? திடீர்னு வந்த மென்சஸ் ஏற்பட்டுருச்சு, அவங்களுக்கு பெருநாள் இருக்குது, அவங்களும் ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்கான பெருநாள் வந்தனால புது ட்ரெஸ் எடுக்காமல் இருக்க போகிறது இல்லை. உங்களை விட நல்ல ட்ரெஸ் கூட எடுத்திருப்பாங்க. அதை நம்ம பக்கத்தில் உள்ள யார்ட்டையுமே அவங்க காட்டணும் நம்மளும் காட்டணும்னு ஒரு ஆசைப்படுவாங்க. அதுக்கு தானே ஒரு சபையில் கூடுவது, தொழுகை தனி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், உங்கள் பெண்களை நீங்கள் பெருநாள் தொழுகை நடக்கிற இடத்துக்கு திடலுக்கு வர சொல்ல வேண்டும். மாதவிடாய் பெண்களும் வர வேண்டும். தொழும்போது மட்டும் அவர்கள் ஒதுங்கி இருந்து கொள்ள வேண்டும். மற்ற சந்தோஷங்களில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க இடம் இல்லைன்னு. ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்கிறாங்க திடலுக்கு வர சொல்கிறாங்க? பெண்களுக்காகத்தான் சொன்னாங்க. எல்லா பொம்பளையும் வரணும், எல்லா ஆம்பளையும் வரணும். தொழுகும்போது மட்டும் இமாம் தொழுகிறார்ல, அப்போ மட்டும் அவங்க என்ன செய்யணும், பின்னாடி போய் இருந்து கொள்ளணும். பள்ளிவாசலாக இருந்தால் முடியாது. திடலாக இருக்கிறதுனால அவங்க பள்ளிவாசலுக்கு வர சட்டத்தை மீறினவங்களை ஆக மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து கொண்டு பயான்லாம் கேட்கலாம். ஒருத்தர் சந்திக்கலாம், நல்லா இருக்கீங்களா, இது எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ ரூபான்னு கேட்குறீங்கல்ல, இதெல்லாம் மார்க்கத்தில் உண்டு, தப்பு ஒன்றும் கிடையாது. உங்கள் சுபாவம் தானே, அது பெரிய ஹராமான காரியம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கணுமாக இருந்தால் பள்ளி சரி வராது. பள்ளி வாசலை வச்சோம்னா 500 பேரில் 75 பேருக்கு அந்த மகிழ்ச்சி வீட்டில் உட்காந்து தலையில் கை வச்சுக்கிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு காட்ட முடியாமல் போச்சுன்னு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அன்னைக்கு சந்தோஷம் இருக்குமா? அப்போ எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளோ அற்புதமான ஒரு காரணத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இதை உண்டாக்கி இருக்கிறாங்க. காரணத்தை அவங்களே சொல்கிறாங்க. இவங்க இடம் இல்லாமல் இருக்க, அதெல்லாம் ரோட்டுக்கு போயிருப்பாங்கன்னா என்னடா விளையாடுறீங்க மார்க்கத்தில், அல்லாஹ் ரசூல் சொன்னது கூட கிண்டல் பண்ணுவீங்களா? அப்போ மார்க்கத்தில் ஒன்று சொன்னால் அதுக்கு நீ என்ன காரணம் கற்பிக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நம்பணும். முதல்ல ஒரு முஃமின் நம்பிக்கை வரணும். அப்போ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் அந்த திடலில் தொழுகிறத என்ன செய்யணும், வலியுறுத்துகிறோம். அப்போ இப்போ எல்லா பெண்களும் மகிழ்ச்சியாக வந்துடுறாங்க. வீட்டில் எல்லாரும் ஆம்பளை எல்லாரும் திரட குழந்தை குட்டை எல்லாத்தையும் அள்ளிட்டு போனால் சந்தோஷமாக தானே இருக்கு. ஒரு பொம்பளைகள் வரலன்னு சொன்னால் அவங்க பிள்ளைகளும் வராத சமயங்களில் பிள்ளைகள் யார் கூட்டு வருவா? இந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இல்லாமல் போயிடும்ல. பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறவங்க வீட்டில் வச்சு பிள்ளைய வச்சு உட்காந்துக்குருவீங்க, கூட்டிகிட்டு வர ஆள் இல்லைன்னா. அப்போ அடுத்த வீட்டு பிள்ளைலாம் பெருநாளைக்கு சந்தோஷம் போகுமா? நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை வீட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். இதெல்லாம் வரக்கூடாது. இந்த குழந்தைகளுக்கு சந்தோஷம் வரணும். எல்லாம் அவுட்டாவு. ஒரு பொது இடத்துக்கு போ, 2 தொழுவ முடிஞ்சாலும் தொழுவாள் உட்காந்துட்டு மீதி உள்ள சந்தோஷம்லாம் கலந்துக்க. இதுக்குத்தான் அது உண்டாக்கப்பட்டதுங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து இதை என்ன செய்கிறாங்கன்ற தந்திரம் பண்ணுறாங்க. பொம்பளைகளுக்கு தொழுகைன்னு சொல்லிவிட்டு பள்ளிவாசலில் ஆம்பளைக்கு தனியாக தொழுதுவிட்டு பொம்பளைக்கு தனியாக, பொம்பளை குத்துபாவெல்லாம் கிடையாதுங்க, சும்மா தொழுதுட்டு ஓடி போயிருங்க அப்படி விரட்டி விட்றாங்க. அது எதுக்கு பண்ணுறதுன்னா அது கலெக்ஷனுக்காக செய்கிறது. மற்ற தொழுகை கூட மாட்டேங்கிறாங்க. 5 வேளை தொழுகைக்கு வந்தால் விளக்க மாத்திரத்தை அடிக்கிறவங்கிறாங்க. பெருநாள் தொழுகைக்கு 50 பேர் வா, ஏன் காசு போடுவீங்கல்ல? பெருநாள் தொழுகைக்கு எங்கள் ஊரில் என்ன செய்வாங்கன்னா, ராமநாதபுரம் அப்படி கடலோரத்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களை பள்ளிவாசலுக்கு பெருநாள் தொழுகைக்கு கூப்பிடுவாங்க. பெண்கள்லாம் போவாங்க. எப்போ போவாங்க? 10 மணிக்கு பெருநாள் தொழுவாங்களா, 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள் தொழுகை. முதலாவது பெண்கள் ஜமாத் 7 மணிக்குமாங்க. 7 மணிக்கு பெண்கள் போயிட்டு தொழுது ஒடியாந்துருவாங்க. சும்மா வருவாங்கிறீங்க, ஆளுக்கு 50 கொண்டு போகணும், அதில் ஏந்தணும்னு போடணும். அசரத்துக்கு கலெக்ஷன் ஆகும். அப்படியே அசரத்துக்கு கொடுத்துருவாங்க. அதை அந்த பெருநாள் கலெக்ஷன் யாருக்கு? 7 மணி முடிஞ்சோன்னு என்ன செய்வாங்கன்னா, 2வது ஜமாத் 7:30 அறிவிப்பாங்க. அடுத்த ஷிஃப்ட் ஓடும். 7:30 8 மணிக்கு 3வது ஜமாத்துமாங்க. ஒருத்தர் குத்துபா கிடையாது. பெருநாள் தொழுகைன்னா என்ன இருக்குன்னு, தொழுகைக்கு அப்புறம் ஒரு பயான் இருக்குல்ல, அந்த குத்துபா இருக்கலாம். ஆம்பளைக்கு செய்தியா இல்லையா? அது சேர்த்தானே பெருநாள் தொழுகை. அப்போ ஆம்பளைக்கு மட்டும் குத்துபாவோட தொழுகை, பொம்பளைக்கு மட்டும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏமாத்துறாங்க. அது பெருநாள் தொழுகை இல்லை. இப்போ உங்களை 9 மணி வரைக்கும் 7 ஷிஃப்ட் அடித்து அனுப்பி விட்டுட்டு செய்யுது, ஆம்பளை எல்லாம் வாங்கன்னு சொல்லி மட்டும் எல்லாம் ட்ரெஸ் போடுவாங்களாம், குத்துபா பண்ணுவாங்களாம். அப்படி இந்த எல்லாம் ஒன்றா திரளுவாங்களாம். நீங்கள் ஒன்றா திரள முடியாது. உங்களை 72 கூறா பிரித்து என்ன செய்வாங்க, இப்படிலாம் செய்கிறாங்க. இது வந்து கலெக்ஷனுக்கு செஞ்சதை தவிர இது வந்து தொழுகையே கிடையாது. பெருநாள் தொழுகையில் வராது. குத்துபா இல்லாமல்
பாதி செஞ்சால் அப்படி ஒரு ஹுத்பா இல்லாமல் ஜும்மா தொழுதா ஜும்மாண்டு ஆகுமா அது? அது மாதிரி பெருநாள் தொழுகைக்கும் ஹுத்பா இருக்குல்ல, அப்போ ஹுத்பாங்கிற உரை வந்து நிகழ்த்தப்பட வேண்டும். அது கிடையாது பெண்களுக்கு. அதனால இது பெண்களை வந்து ஏமாத்துறாங்க. திடலுக்கு வந்து எல்லாருமா ஒன்றாக ஆணும் பெண்ணும் எல்லாம் ஒன்றாக தொழுவது தான் சுன்னத்து, அதான் நபி வழி. அதுக்கு இவங்க சொல்ல காரணமெல்லாம் பொருந்தாது.